இங்கே இருக்கக்கூடியவர்களில் யாரேனும் ஒருவருக்கு அது புரிந்து போனால், ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தால், அதுவே என்னுடைய இந்த கடுமையான பயணத்திற்கான பேச்சிற்கான ஒரு விளைச்சலாக அமையும் என்பதற்காக நான் இறைவனிடத்தில் கேட்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இந்த வினாடியை அனுபவிக்க நமக்கு தெரிவதே இல்லை. எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுக்கணும். நாம யாருக்கு போட்டு காட்ட? நினைவலைகளை விடவா மிக முக்கியமானது நம்முடைய இந்த அலைபேசியில் நாம் வைக்கக்கூடிய அந்த புகைப்படங்களோ அந்த காணொளிகளோ? செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தை பதிவு செய்து என்ன செய்ய போகிறீர்கள்? மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை, எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற துடிக்கின்ற பொழுதுதான் அந்த வினாடியில் நிகழ்ந்து போகின்ற அந்த வினாடியில் நம்மை வந்து சேரக்கூடிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை இழந்து போகிறோம். விழிப்புணர்வோடு இருப்பது, ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான விஷயம் அது என்பதனை என்னுடைய சுய அனுபவத்தை இங்கே சில நிமிடங்கள் உங்களோடு களமாடி விட்டு போகலாம் என்று கருதுகிறேன். நான் அற்புதமான ஒரு சொல்லை சொல்கிறேன். கடவுள் என்கின்ற சொல் தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான சொல் அது. கடவுள் ரொம்ப ஆழமா போனீங்கன்னா தெரியும். கடந்தும் இருப்பது, உள்ளேயும் இருப்பது. கடவுள். ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பல நேரங்களில் நாம் வெறும் சொல்லாகத்தான் மற்றதை பார்க்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தமிழ் தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்லப்படுவது இல்லை. முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அந்த சொல்லின் முழுமை போய் சேர்கிறதா இல்லையா என்பதுதான் மொழி பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை, தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு சொல் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும். ஒரு நூலை வாசிக்கிறேன். அந்த நூலை வாசிக்கின்ற பொழுது மிக நுட்பமாக சில வார்த்தைகள் என்னை வந்து சேரும். எனக்கு புரியணுமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னால் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மிகப்பெரிய சவால் என்பது மொழி. அவர்களுக்கு மொழி புரியவில்லை, அல்லது இந்த தலைமுறைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் முன்னால் இருக்கின்றவர்கள் பேச இல்லை. அதனால்தான் அவர்கள் வேறு நிலைக்கு போகிறார்கள். இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கலைங்க. அற்புதமான ஒரு கலை அது. என்னை கேட்டால் என் அற்புதமான என் நேரங்களை நான் முழுமையாக அனுபவிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை புத்தக வாசிப்பு. இதை பொழுதுபோக்கு என்கின்ற சொல்லினால் பலர் குறிப்பிடலாம். நான் தமிழாசிரியை. பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை. பொழுதை ஏன் நீ போக்குற? சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும். வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 365 நாள் பெருக்கல் 80 வயசு வாழ்வீங்களா? 75 வயசு தான் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க. 75 வயது இன்ட்டு 365 போட்டிங்கன்னா 25,736 நாள் ஏதோ வருது. 25,000 நாள் வாழ்ந்தாலே, 25,700 நாள் வாழ்ந்தாலே 75 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல 30, 40, 50, 60 இதெல்லாம் அதுலேருந்து கழிச்சிருங்க. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லைங்க. நேரம் இல்லை நம்மிடத்தில். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறேன். ஆசிரியர் பயிற்சி பெற்றவள் நான். அதனால் வாசிப்பு பற்றிய ஒரு அற்புதத்தை, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ புத்தகம் இருக்குங்க. டிஎல்ஓ சார் இருக்காரு, இந்த அறிவியல் இயக்கத்திலேருந்து அம்மா வந்திருக்காங்க. உங்களையும் கேட்குறேன், ஒரு புத்தகத்தை கீழே வீசுறீங்க, காலில் பட்டுடுச்சு, என்ன பண்ணுவீங்க? உஷாரா சில பேர் கம்முன்னு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இது ஏதோ இல்லைங்க மாத்தா கேட்குது, பதில் சொல்லியே சிக்குவானே. எடுத்து தொட்டு ஏன் ஏன்
புக்குனா சாமி. அந்த குழந்தைக்கு நாம் சொல்லித்தர வேண்டாமா, புத்தகங்களில் சாத்தான்களும் இருக்கின்றன என்று? படித்தால் தானே தெரிகிறது, இது சாத்தான் என்று தெரிகிறது. பல நூல்களை காலில் போட்டு மிதித்து கிழித்து நெருப்பில் போடக்கூடிய நூல்கள் இல்லையா? புத்தக வாசிப்பு என்பது என்ன? ஒன்றை வாசிக்க 74வது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார். நான் இப்ப 75 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிரோன்றேன். அவர் அங்கிருந்தான் தொடங்கினாரு. 20 வருஷம் 22 வருஷம் ஆடினார், களமாடினார். புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அது ஏன் போதி மரம் என்று இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். தஞ்சாவூரிலே நடைபெற்ற ஒரு புத்தக கண்காட்சியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இந்த மாதிரி சும்மா பிளைனா விட மாட்டாங்க, அவங்க ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதி போடுவாங்க. நாளை மறுநாள் அப்படி எழுதி போடுவீங்க போல இருக்கு. அப்படி எழுதி போட்ட அந்த வாசகம் என் மனதை கவர்ந்த ஒரு வாசகத்தை சொல்கிறேன். இதை பல நேரங்களில் நான் பகிர்ந்திருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மிகப்பெரிய வெளிநாட்டு அறிஞன் அதை இப்படி சொன்னான்: நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. வாங்கினீங்களா புக்கை காசு கொடுத்து? எத்தனை பேர் வாங்கினீங்க? இல்லையா? நீங்கள் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை என்கிறான் அந்த பேரறிஞன். கீழே போட்டாம் பாருங்க விளக்கம். நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்தின் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? இன்றைய தலைமுறைக்கு புத்தகங்களை கடத்துவதற்கான மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம். புத்தகங்கள் எப்படி தெரியுமா? ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி. எல்லா புத்தகங்களும் நிழல் தராது, எல்லா மரங்களையும் போல. சிலது இடி விழுந்த மரமா இருக்கும், கீழே நிற்க கூட முடியாது நிழலுக்கு. சிலது பரப்பி கிளை தரும், சிலது கனி தரும், சிலது பூக்களை சொரியும், சிலது ஆசுவாசப்படுத்திவிட்டு எழுந்து போ என்னும், சிலது பறவைகளின் எச்சங்களை மட்டும் நம் மீது சிந்திவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து பதற பதற வெளியேறும்படி செய்யும். மரங்களில் எப்படி நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பார்ப்பீர்களோ, புத்தகங்களிலும் அத்தகைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள், வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால். புத்தகங்கள் வீடுகள் போல. எல்லா வீடுகளிலும் யாரும் நுழைந்து விட முடியாது. சில வீடுகள் கை வச்சா திறந்துரும், புத்தகம் போல். சில வீடுகள் உள்ளிருந்து தாப்பால் போட்டிருக்கோம், அவங்க நினைச்சாதான் திறக்க முடியும். சில வீடுகள் வெளியிலேருந்து தாப்பால் போட்டிருக்கோம், நாம சாவி தேடி எடுத்துட்டு போய் திறக்கணும், இல்லைன்னா அது வேற ஒருத்தங்களுடைய வீடா இருந்தா உள்ள போக முடியாது. சிலது வரவேற்பறை வரைக்கும் வைக்கும், சிலது சமையலறை வரைக்கும் இழுத்து செல்லும், சிலது சோறு பணிமாறும், சிலது படுப்பதற்கு இடம் தரும், சிலது இளைப்பாறுதலை தரும், சில விஷயங்கள் சிரித்து மகிழும். இப்படி வீடுகளைப் போல புத்தகங்கள். வாசிக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தெரிந்தது. யாரும் எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது. As a teacher, I cannot teach anything. The only possibility is I can inspire. மற்றவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய முடியும்.